ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இந்த கதை கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7. நீ எதுக்காக என்ன கொல்ல வர அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு மெய்டு, இதுதான் என்னோட டியூட்டி, சந்தேகப்படும்படியா யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் கொன்றுவேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹே, ரேம் மட்டும் இங்க வந்தான்னா பிரச்சனையா அப்படிங்கவா, அவ வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஸோ அப்ப நீ அவ்வளவுதான் நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகணும்னே அவன் போன்ல இருக்கிற பிளாஷ் லைட் அவன் மூஞ்சிக்கு நேரம் அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓடிட்டு இருக்கவா, அவன் அட்டாக் பண்றான், இவன் கீழே விழுறான். அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒன்று கிடக்கு, பார்த்தா அது அவனோட காலு. அவனோட கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழியில ரொம்பவே கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கான். ரெம் வந்து அவனோட காலை ஹீலிங் பண்ணிட்டு, நான் அவனை சாக விட்டுற மாட்டேன், உன்கிட்ட இருந்து எனக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை தூக்கி தூர போட்டு இவனை போட்டு அடிக்கிறா. நீ யாருக்காக வேலை பார்க்கறான்னு கேட்கவும், நான் எமிலியாக்காக தான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ராயல் செலெக்ஷன்ல இருக்கிற வேற ஏதாச்சும் கேண்டிடேட்காக நீ வேலை பார்க்கியா அப்படின்னு கேட்கவும், இல்ல எமிலியாவோட அந்த ஸ்மைல்காக தான் நான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் பேசவும், போதும் நிறுத்து, ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்னோட சிஸ்டர் கிட்ட நீ நல்லவன் மாதிரி பேசி நடிச்சா அவ உன்னை நம்பிட்டா அப்படிங்கிறதுக்காக நீ நல்லவன் ஆயிர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறிக்கிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறா. நீ என்னோட சிஸ்டர் வேணா ஏமாத்திருக்கலாம், என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு ரெம் சொல்லவும், உங்களால தான் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். நீ எனக்கு சமைக்க கத்து கொடுத்த, அவன் எனக்கு படிக்கிறதுக்கு கத்து கொடுத்தா, உங்க கூட இருந்த அந்த டேஸ் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவே, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. நீ ஏன் அதை மறந்த, உனக்கு ஏன் ஞாபகம் இல்ல, எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கவுமே அவனோட கழுத்திலேயே அவ வெட்டி அவனை சாகடிச்சிருதா. அவ்வளவுதான், திரும்பவும் நம்ம ஹீரோவோட லைஃப் ரீசெட் ஆயிடுச்சு. அவன் கண் முழிக்கிறான், அப்படியே அமைதியா இருக்கிறான். ஆனா ரொம்ப பார்த்ததும் அப்படி கதற ஆரம்பிக்கிறான். உடனே எமிலியா வந்துட்டு, அவங்க ரெண்டு பேரும் ஐயோ பாவம் ரொம்பவே வருத்தப்படுதாங்க, அவங்கள பார்த்துட்டு நீ ஏன் அப்படி கத்துன அப்படின்னு கேட்கவும், சாரி தெரியாம கத்திட்டேன், உனக்கு என்னாச்சு சுபாரோ, ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்கவும், அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஏன் எல்லா தடவையும் தனியா இருந்தே எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எமிலியாவை என் கூட வச்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, நான் பேசாம இறந்தா திரும்ப வருவேங்கிறத அவட்ட சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, எமிலியா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் இறந்தா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி டார்க்கா மாறி அதுல இருந்து ஒரு கை வந்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிட்டு அவனோட ஹார்ட்டை பிடிக்குது. நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுதான். என்னாச்சு அப்படின்னு அவ கேட்கவும், நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நான் ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும், நீ என் கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்துருதான். 4வது நாள் நைட்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று நடக்க போது, நான் இறக்க தான் போறேன், நான் சாவில இருந்து வர்றதையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த லைப்ரரி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஏமலா அக்கறையில வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல எமிலியாவும் பங்கோ, நீ ஃபர்ஸ்ட் டைமா எந்திரிச்சோடனே நான் தான் ஒன்னு ஏதோ பண்ணிட்டேன், அதனாலதான் நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், ஓ அதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சோகமாகறான். ஹே, ஓமலா அந்த சூனியக்காரி விச் ஆஃப் என்வியோட ஸ்மெல் வந்துட்டு இருந்தது, இப்போ அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும், அவ யாருன்னே எனக்கு தெரியாது, அவளை நான் பார்த்ததே இல்லை, அவ ஸ்மெல் எப்படி ஏமால வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் நாள் ஒன்று பார்த்ததுல இருந்து அவ ஸ்மெல் ஓமல வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவளை நான் பார்த்ததில்லை, எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. ஹே ஒரு நிமிஷம், நீ என் மேல அக்கறையா இருக்கனா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் மேல அக்கறையாலாம் இல்லை, ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு அந்த பூனிட்டு சொல்லி கொடுத்துருவான்னு. சரி ஓகே கொஞ்சோண்டு அக்கறைப்படுதா அப்படிங்கவும், உன்னால 4வது நாள் நைட்டு தாண்டி 5வது நாள் காலையில வரைக்கும் என்னை பாதுகாக்க முடியுமா, இது கேட்க சில்லியா இருக்கும், பட் ஆனா உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தத்தோட கேட்கறான். அவளும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு, பியேட்ரஸ்ங்கிற நான் சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கான்ட்ராக்டை கிரியேட் பண்றா. நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை யார்கிட்டயும் சொல்லாதேன்னா அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ நைட் ஆகுது, அவனுக்கு கெட்ட கனவெல்லாம் வருது. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ரெம் வந்துட்டு அவனை வெட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வருது. அப்ப பார்த்தா திடீர்னு யாரோ இவனோட 2 கையவும் பிடிக்கிறாங்க. அப்படியே இவன் கூல் ஆகுறான். இவன் காலையில எழுந்துச்சு பார்த்தா பியேட்ரஸோட ரூம்ல இருக்கான். நைட் ஃபுல்லா நான் இங்கவா இருந்தேன், தூங்கிட்டு இருக்கும்போது நீ என்னை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். டேய் வளவலன்னு பேசாம கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு அவன் சொல்றா. ஹே, நான் உயிரோடு தான் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், பேசாத அப்படின்னு அவன் சொல்றா. அப்புறமா வந்துட்டு அப்படின்னு அவன் திரும்பவும் பேசவும், அமைதியாருன்னு சொல்றல அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவா அமைதியா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அவங்க என்ன கூப்பிடுறாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல விட்டுட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். கொஞ்சம் பயமா இருக்கு. கதவை திறந்தா சூரியன் தெரியுது. 4வது நாள் கடந்துடுச்சு. 5வது நாள் காலையில நான் பார்த்துட்டேன், உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்ப எமிலியா அந்த இடத்துக்கு வந்துட்டு, சுபாரு அது வந்து இல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. எமிலியா எனக்கு எதுவும் ஆகல, உனக்கும் எதுவும் ஆகல, நீ ரொம்ப நல்லா தான் இருக்க, நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது எமிலியா வருத்தத்தோட பேசுறா. என்னாச்சுன்னு கேட்டா ஒரு கதறல் சத்தம். நம்ம ஹீரோ போய் பார்த்தா ரம் அழுதுட்டு இருக்கா. ரெம் இறந்து போயிட்டா.
நம்ம ரேம் ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தொடப்போகவும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ரேம் அவ கையை தட்டி விடுறா. ரேம் ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ அவன் அப்படியே சோகமா நடந்து போகவும் ராஸ்வெல் வந்துட்டு அவ வந்து வீக்னஸ் மேஜிக்கால தான் இறந்து போயிருக்கா. அது ஒரு கர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே ரெம் தான் அந்த கேர் செய்யாமல போட்டிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்கவும் உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு தானே சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்கறான். உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம். எனக்கு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். இவன் சொன்னாலே வந்துட்டு ஏதோ ஒன்று ஹார்ட்டை பிடிக்கும். அப்போ ரேம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே பியட்ரஸ் வந்துட்டு தடுக்கிறா. நான் அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அவனை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. அது போக அவன் நேற்று நைட் ஃபுல்லா என் கூட தான் ரூம்ல இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பியட்ரஸ்க்கும் ராஸ்வெல்க்கும் சண்டை வர போகுது. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கத்திட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் எமலியா வந்துட்டு ஊடையில நிக்கிறா. எனக்கு சுபாரு மேல நம்பிக்கை இருக்கு. சுபாரு உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் சொல்லவும் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஒரு கோவம் கலந்த வெறியில ரேம் கத்துறா. நான் இங்க இருந்து ஓடியே தப்பிச்சிடணும். நான் எப்படியாச்சும் இங்க இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடி தப்பிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். போன தடவை ரேம் அவனை கொன்ன அதே இடத்துலதான் இப்ப அவன் ஓடிட்டு இருக்கான். நான் அத்தனை தடவை இறந்து கஷ்டப்பட்டது இப்படி நான் ஓடுறதுக்காக தானா? என்னால இது எல்லாத்தையுமே மாத்த முடியும். பேசாம நான் இறந்துட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஒரு கேம்னா மொத்தமே 3 லைஃப் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி 3 தடவை இறந்துட்டேன். 4வது தடவை இறந்தா என்ன ஆகும்னு தெரியலையே. ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஆனா எனக்கு அதை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. பியட்ரஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கவும் நம்ம கான்ட்ராக்ட் நீக்கு காலையிலயோட முடிஞ்சதுன்னு நினைச்சேன் அப்படிங்கவும் நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் உன்னை காப்பாத்துறேன்னு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். உன்னை பார்த்தா நம்பிக்கையை இழந்தவன் மாதிரி தெரியுது. உனக்கு தெரிஞ்சதை நீ அவகிட்ட சொல்ல வேண்டிய சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. இதுக்கு மேல எதையுமே மாத்த முடியாது. நீ இந்த கிங்டம் விட்டு தப்பிச்சு போயிரு. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பியட்ரஸ் சொல்லவும் எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? நடந்து முடிஞ்ச எதையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ற அப்படின்னு அவ கையை கொடுக்குறா. அவளோட கையை பிடிக்கவும் தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு வந்துட்டு இவனுக்கு கெட்ட கனவு வரும்போது இவனோட 2 கையுமே யாரோ பிடிச்சிருப்பாங்க. அது அந்த 2 சிஸ்டர்ஸுமே தான். நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியாம என்னோட கையை பிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா நான் என் கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒரு கோல மாதிரி என்னோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு எவ்வளவோ விஷயம் கத்து கொடுத்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னாலதான் எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா உனக்கு இங்க வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு பியட்ரஸ் கேட்கிறா. பார்த்தா ரேம் அங்க வந்துட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு அவன் சொல்றான். பியட்ரிஸ் நீ மறந்துட்டியா? நீ இப்ப மேன்ஷனுக்குள்ள இல்ல. சோ உன்னால என்ன எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும் அவ சோகமாகறா. உடனே நம்ம ஹீரோ அவளோட தலையை பிடிச்சு நான் இதை எவ்வளவு நாள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா அப்படிங்கவும் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணணும்னு. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப என் சிஸ்டர் இறந்ததை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் சிஸ்டர் இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படிங்கவும் அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியும். உங்களை மாரி 2 பேரும் என்னால மறக்கவே முடியாது. நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கவும் உனக்கு தான் ஒரு விஷயம் தெரியாது. உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாரும் கூட இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸை யோசிச்சு பார்த்துக்கிட்டே உங்க எல்லாரையும் நான் இந்த தடவை கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு சூசைட் பண்ணி திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு குதிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ இறந்து போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே என்னதான் குழப்பமா இருந்தாலும் புத்திசாலிங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுனால உங்க எல்லாருக்குமே இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.